சார் இப்போ நீங்க ரீசெண்டா வந்து வேடனை போய் சந்திச்சீங்க. அவரு சந்திச்சதுக்கான காரணம் என்ன? காரணம் என்னன்னா, இப்போ எல்லாரும் நெறைய பேர் வந்து இப்போ கலை சார்ந்த ஆட்கள் எல்லாமே வேடனை சந்திக்கணும் அப்படின்றதுல எல்லாரும் இப்போ இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. அதுக்கு வாய்ப்பு யாருக்கும் கிடைக்கல. ம். இப்போ நாங்க வந்து வேடனை ட்ரேஸ் பண்ணி போய் அது காரணம் ஒண்ணும் இல்ல. ஒரு ஆர்டிஸ்ட்டு, ம். ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டா வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு அதாவது அங்க இருக்கிற அந்த கேரளா மக்கள்கிட்டயே அதான் கேரளாவுல பார்த்தீங்கன்னா, அது ஆர்ட்டே வந்துட்டு வேறு மாரியான ஒரு ஆர்ட்ட வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபாலோ பண்ற ஒரு ஆள். சினிமாவா இருக்கட்டும், ஒரு மியூசிக்கலா இருக்கட்டும், இல்ல அவங்க வந்து வேறு மாரி ஒரு சொஃபஸ்டிகேட்டடான வேறு மாரியான ஒரு ஆர்ட்ட வந்துட்டு அவங்க லைக் பண்ணுவாங்க, விரும்புவாங்க. அந்த இடத்துல ஒருத்தன் வந்துட்டு ஒரு பெரும் வந்துட்டு பெரும் அதிர்வாக வந்துட்டு ஒருத்தன் வந்துட்டு அங்க உள்ள பூந்து ஒரு வேலை செய்றார்ல. ம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அத போய் நம்ம பார்க்கணும். அவன சும்மா நேர்ல மீட் பண்ணலாம் அவர. ம். அவருடைய மனநிலை என்னவா இருக்கு? அவருடைய ஆர்ட் புரிதல் என்னவா இருக்கு? அவர் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கு? இதெல்லாம் நேர்ல பேசி நம்ம அவருடைய பொலிட்டிக்கல் இதெல்லாம் தெரியுது. ஒரு பாடல்கள்ல இது எல்லாமே தெரியுது. ஆனா நம்ம நேர்ல போயிட்டு விவாதிக்கும்போது அவர் என்னவா இருக்காருன்றது அதுக்கான ஒரு உந்துதல் தான். வேற ஒரு காரணம் இல்ல.